தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுடைய கல்லறைகளை நீங்க போய் மெரினா பீச்சில் பாருங்க. அண்ணாதுரை அவருடைய கல்லறை, அந்த கல்லறையில ஒரு வாசம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்துல எம்ஜிஆருடைய கல்லறை இருக்குது. மக்கள் திலகம் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறாருன்னு அவருடைய கல்லறையில பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல கருணாநிதி அவர்களுடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில ஒரு வாசம் இருக்குது. ஓயாமல் உழைத்தவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையாருடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில ஒரு வாசம் இருக்குது. மக்களால் நான், மக்களுக்காக நான் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறேன். எல்லா பெரிய பெரிய சாதனை படித்தவர்கள், முதலமைச்சர்கள், எப்பேற்பட்ட ராஜாக்களுடைய கல்லறையில ஏதோ ஒரு வாசகம் எழுதப்பட்டு அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா சரித்திரத்துல ஒரே ஒரு கல்லறையில மாத்திரம், வேற எந்த கல்லறையிலும் எழுதப்படாத ஒரு வாசகம், அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் மாத்திரமே எந்த மனிதனுக்கும் எழுதப்படாத ஒரு வாசகம். சரித்திரத்தில் யாருக்கு அப்படி இனி வரவும் முடியாது, இருந்ததும் கிடையாது, எழுதவும் முடியாது. அந்த ஒரு வாசகம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் இங்கே இல்லை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றார். நமது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். Because my Redeemer lives, I can face tomorrow. என் தேவன் உயிரோடு இருக்கிறதுனால நாளைய தினத்தை நான் எதிர்கொள்ளுவேன். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறதுனால நாங்கள் வருகிற எந்த காரியத்தை நாங்கள் எதிர்கொள்ளுவோம். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் செத்த தெய்வம் இல்ல. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், அசைவாடுகிற தேவன், உன் ஜெபத்தை கவனிக்கிற தேவன், உன்னை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிற தேவன், உன் வீடுகளுக்குள்ள இறங்கி வந்து உலாவுகிற தேவன், உன் மத்தியில உலாவி உன் தேவனாய் இருக்கிற தேவன், உன்னை தனது ஜனமாய் மாற்றிக்கொண்ட தேவன், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை வரவழைத்த தேவன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உன்னை ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக கொண்டு போய் நிறுத்தின தேவன். பைபிள் சொல்லுது, அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். ஆங்கிலத்தில் சொல்லுது, he declared to be the son of God by resurrection from the dead. உயிரோடு எழுந்ததினால பலமாய் நிரூபித்து காட்டினாரா, நான் தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே குமாரன் என்று.